வணக்கம் நேர்களே, நச்சன 4 கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். புதிய அரசு ஆட்சி அமைத்து இன்னியோட 15 நாட்கள் ஆகுது. இந்த 15 நாட்கள்ல 40ற்கும் மேற்பட்ட குற்ற சம்பவங்கள், 20ற்கும் மேற்பட்ட கொலைகள், பாலியல் வன்கொடுமைகள், இப்படி நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதன்படி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை தொடங்க போறோம். மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். என்னால கொடுக்க முடியும், செஞ்சு காட்டுறேன். என் குழந்தை ஓட்டு போடு, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுன்னு சொன்னாங்க ஐயா. அந்த மாமா எதுனா பண்ணக்கூடாதா? என்னங்க தப்பு பண்ணிட்டாங்க, இன்னும் யோசிக்கிறாங்க எல்லாம். எப்பா ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெப் எடுங்கப்பா. என் பிள்ளைய விஜய்க்கு போட்டு ஜெயிக்க வச்சு இன்னும் ஒன்னே எத்தனையோ காலங்களை கடந்து வந்த நாம ரீல்ஸ் காலம், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரோட ஆதிக்க காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கான சிறந்த எடுத்துக்காட்டா இப்ப தமிழ்நாட்டுல அரியணை ஏறி இருக்கக்கூடிய ஆட்சிய சொல்லலாம். கொஞ்ச நஞ்ச பில்டப் இல்லைங்க, எல்லாமே நரம்பு புடைக்க மாஸ் டைலாக் தான். பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர் நலனில் அவர்களின் பாதுகாப்பில் அக்கறை செலுத்துவதே நம் தமிழக வெற்றி கழகத்தின் அடிப்படை நிலைப்பாடுகளில் ஒன்று. இப்பவும் சொல்றேன், உறுதியா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், பெண்கள், பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பாதுகாப்பு நம் ஆட்சியில நம்பர் 1 இருக்கும். இது எல்லாமே வீட்டுல உட்காந்து டிவில பார்க்க மட்டும்தான் நல்லா இருக்கும், நிஜத்துல அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். சரி, எப்படியோ மக்கள் பெரிய நம்பிக்கைய வச்சு பெரிய பொறுப்பை கொடுத்துட்டாங்க. அது சரியா செய்யணுமா இல்லையா? கரூர் சம்பவத்தை அன்னைக்கு பயந்து ஓடினது வேற. அப்ப நீங்க புதுசா ஆரம்பிச்ச ஒரு கட்சியோட தலைவர், எது நடந்தாலும் அப்ப ஆட்சியில இருந்த ஆட்சியாளர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியா பழிய போட்டீங்க. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் பேச வச்சு தப்பிச்சிட்டீங்க. அதே போல அவங்கள பேச வச்சு மாசா ரீல்ஸ போட்டு காஸ்டியூம், பாட்டு, டான்ஸ், பத்தாததுக்கு விசில் வேற கிடைச்சிருச்சு. இது எல்லாத்தையும் வச்சு எப்படியோ ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இப்போ நீங்க முதலமைச்சர், இப்பவும் அப்படியே ஒன்னா எப்படி? இப்ப அப்படிலாம் நீங்க ஓடக்கூடாது. தமிழ்நாட்டோட மூளை முடுக்குல எது நடந்தாலும் நீங்க மட்டும் தான் பொறுப்பு. ஏன்னா நீங்க தான் இப்போ சிஎம் சார். மே 10 அன்னைக்கு பதவியேற்பு விழால நீங்க என்ன சொன்னீங்க? This is a new beginning. Killer social justice starts now. என்ன சார் நியூ பிகினிங்? ஆட்சி பொறுப்புல உட்கார்ந்து இன்னியோட 15 நாள், 40க்கும் மேற்பட்ட ஊழல் புகார்கள், 30க்கும் மேற்பட்ட கொலைகள், 20க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், 30க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமைகள், கஞ்சா கடத்தல், ரவுடிகள் தாக்குதல், இப்படி லிஸ்ட் போயிட்டே இருக்கு. இது வரைக்கும் அவர் ஆட்சி மாறினா எல்லாமே மாறும் சொன்னாரு. இது வரைக்கும் என்ன மாறுது? இப்ப இருக்கிற முதலமைச்சர் போகவரத்தரு 4வது தெருல ஒரு பொண்ணு கிட்ட கற்பாய்கிறது, இது மாறுமா? இந்த மதுரையில ஒரு பொண்ணு தினம் குடி நிறுத்துறாரு, குடி நிறுத்தினாரா? இப்ப கூட கஞ்சா ஆட்சி நோடானுங்கிறானுங்க. யார் பாக்குறாங்க? இதான் ஆட்சி மாற இதுவாங்க? தினம் தினம் கற்பாய்க்கிறதும் ஒரு பொண்ணை சாவடிக்கிறதும் இதான் ஆட்சி மாறினா நாங்க கொடுக்குற இதுவா? இதான் இதுதான் நம்பி நாங்க ஓட்டு போட்டோமா அவருக்கு? எது வேணா நான் செய்யறேன்றப்படியா? என்ன செய்யறாப்படி? குடி எடுக்கிறாப்லையா, கஞ்சா எடுக்கிறாப்லையா? இந்த நேற்று மதுரையில ஒரு குழந்தை செத்து போச்சு. இந்த 12 நாள் என்ன செய்யுது அப்படி? ஆட்சி மாறி என்ன செய்யுது அப்படி? அவரு தினம் தினம் என் வீட்டு குழந்தைங்களா சாவறதுக்கு தான் ஆட்சி மாறணும்னு சொன்னதா? எது வேணா செய்யட்டும், பொறுமையா செய்யட்டும். இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் குடி, கஞ்சா, பட்டசாராயம் இதெல்லாம் தயவு செய்து ஒழுங்கு சொல்லுங்க. எல்லாம் மறுநாளே நான் கையாட்டு போடும்போது பிராமி கரை தூங்குறேன்னு சொன்னாப்படி. தூங்கினாப்பியா?
எத்தனை சாரா கடை தூக்கிறாருல, எத்தனை பிராமி கடை தூக்கிறாரு அவரு. பொம்பளைங்க தாலி அறுக்கிறதுக்கு தான் அவர் ஆட்சி போட்டு நாங்கள் வர வச்சிருக்கிறோமா, ஓட்டு போட்டு எங்க குடும்பம் அழியறதுக்கு அவர் ஓட்டு போட்டு ஆட்சி வர வச்சுக்கிறோம். 700 கடை மூடுறோம்னு சொன்னா அப்படி 700 கடை மூடி இருக்கிறாப்லையா. இப்போ நேற்று கூட காட்டுறாங்க டிவியில 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்கறாங்கன்ட்டு. அந்த 10 ரூபாய் தவிக்கிறேன்னு சொல்றாரு, பிராமி கடை தூக்குறேன்னு சொன்னாரா? அப்ப இன்னத்துக்கு இந்த பொய்யான வாக்குறுதி எது கொடுக்குறது? பெண்களுக்காக நானு இன்னும் பெண்களுக்காக என்ன செய்யறாரு அவரு? இந்த 5 வருஷத்துல என்ன ஆட்சி ஆடுறாருன்னு பாக்குறோம் நாங்க. குழந்தைங்க கிட்ட சொல்லி, ஆயா கிட்ட சொல்லு, அத்தை கிட்ட சொல்லு, அக்கா கிட்ட சொல்லு, அம்மா கிட்ட சொல்லுங்க, ஓட்டு போடுறோம், ஓட்டு போட்டு எங்களை வர வைங்கன்னு சொன்னீங்க. குழந்தைங்க எல்லாம் சொன்ன மாதிரி நாங்களும் ஓட்டு போட்டோம். என்ன செய்யறீங்க? குழந்தைங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்குறீங்க? விளையாடுற புள்ளி தூக்கி போய் கட்டாரிக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறீங்களா நீங்க? அப்ப எங்களை குழந்தைங்க சொன்னதுக்கு வாக்குறுதி என்ன நீங்க கொடுக்குறீங்க? இந்த 5 வருஷம் நீங்க என்ன ஆட்சி ஆளுங்க, நாங்க என்னத்தை நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்க வர வச்சோம். இதே கடந்த கால திமுக ஆட்சியோட லிஸ்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? காலை உணவு திட்டத்துல இத்தனை மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா இத்தனை மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. மக்களை தேடி மருத்துவத்துல இத்தனை பயனாளிகள் பயன்பெற்றிருக்காங்க. மகளிர் விடியல் பயண திட்டத்துல இத்தனை பெண்கள் இவ்வளவு ரூபாவை சேமிச்சு வச்சிருக்காங்க. இப்படி இருக்கும். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி எப்படி நடந்தது அப்படிங்கறதுக்கான சிறந்த சாட்சி. ஜனங்க தப்பு பண்ணிட்டாங்க, இப்ப யோசிக்கிறாங்க அப்படின்னு திருத்தணியோட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சந்திரன் அவர்கள் கிட்ட பெண்கள் எல்லாரும் சேர்ந்து தன்னோட குறைகளை சொன்னது நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. என்னங்க தப்பு பண்ணிட்டாங்க, இனிமே யோசிக்கிறாங்க எல்லாம். யோசிக்கிறாங்களா? ஆமா, அடிக்கடி போயிட்டு பார்க்கறாங்க. அவங்க மட்டும் இல்ல, இப்படி பல பேரும் இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமாக நடக்குது. கஞ்சா புழக்கம் வந்து கிராமத்துலேயும் டவுன்லேயும் எல்லாத்துலேயும் வந்து சின்ன சின்ன பசங்க வந்து 2K கிஸ்ன்னு சொல்லிட்டு அவனுங்க வந்து இப்போ அந்த கஞ்சா அடிக்கலன்னா அவனுங்களுக்கு வந்து ஒரு யூகா பிரச்சனை மாதிரி நினச்சிட்டு எல்லாருமே கஞ்சா அடிச்சுட்டு ஒரு சமுதாயம் வந்து சீர்கெட்டு போயிட்டு இருக்குது. சின்ன சின்ன குழந்தைங்கள வந்து ரேப் பண்ணுறாங்க. நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பஸ் விட்டுட்டு எங்களுக்கு வந்து திருவண்ணாமலை மாவட்டம் சங்கம் வந்து நாங்கள் வந்து நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கும் பெங்களூருக்கும் பொழைக்க போகிறாங்க. அவங்க ஒரு விசேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு 12 மணிக்கு பஸ் இறங்கி வராங்க. அதாவது காந்தியடிகள் வந்து அப்போ சொன்னார், என்னைக்கு ஒரு பெண் வந்து தனியாக வந்து சுதந்திரமாக இரவில் நடந்து போனாலும் அன்றைக்கி தான் அந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சிதுங்க. நம்ம சுதந்திரம் அடைஞ்சு 75 ஆண்டுகள் மேலே ஆகுது, இன்ன வரைக்கும் அது நடைமுறை கொண்டு வரல. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்தில் வளையாமட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 65 வயசு பெண்மணியை கஞ்சா அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணுறானுங்க. எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா சமுதாயம்? இப்போ இப்படியே வந்து சீர்கெட்டு போயிட்டுருக்கு. கடந்த ஆட்சியை வந்து குறை சொல்லி இன்றைக்கி ஆட்சிக்கு வந்தவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அதுக்கு என்ன தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். அவர் வந்து விஜய் அண்ணனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் நம்மளுக்கு வந்து மக்களுக்கு வந்து பதில் அளிக்க மாட்டேங்கிறாரு. எதாக இருந்தாலும் ஆதரவரிச்சு நான் மட்டும்தான் பேசுகிறாரு. அப்போ வந்து அதை பேஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு தைரியம் இல்லையா எப்படின்னு எனக்கு தெரில. ஒரு முதலமைச்சர்ன்றவர் அவரே வந்து நம்மளுக்கு நான் உங்களுக்கு பாதுகாப்பு தரேன் நம்மளுக்கு உத்தரவாதம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது இந்த செய்திகளெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனக்கவலையை உண்டாக்குது. பொதுவாகவே என்ன ஒரு விஷயம் என்னென்னா, இவர் தேர்தலுக்கு முன்னாடி இவரோட பேச்சையும் தேர்தலுக்கு பின்பு இவரோட பேச்சையும், முன்னாடி இவர் ஓட்டு கேட்குற விதம் வேறு, இப்போ முதலமைச்சராக இருக்குது பேச்சு வேறு. பொதுவாகவே என்னென்னா அந்த குழந்தையோட பெற்றோர்கள் கதரும் கேட்குறத பார்த்தா அந்த தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் ரொம்ப மனசு ரொம்ப கவலைக்குள்ளான ஒரு விஷயமா இருக்குது. பொதுவாகவே என்ன ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது ஒரு அதிகாரி கூட ஒரு பேட்டி கொடுக்கும்போது கூட என்ன பண்ண நகையோடு கொடுக்குறாங்க, ஒரு முகசிரிப்போடு கொடுக்குறாங்க. அது பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையோட பெற்றோர்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அது ஒன்று. ரெண்டாவது, துறை சார்ந்த ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாங்க, தொழில்வளத்துறையில் ஒரு அமைச்சர் கீர்த்தனான்றாங்க. அவங்க ஒரு சர்வசாதாரணமாக அதை பற்றி முதல்வர் பார்த்துப்பாரு, அதுக்காக இது மற்றபடி மற்ற பொலிட்டிக்கல்லாம் இப்போ வேண்டாம், துறை சார்ந்த விஷயம் பேசலாமான்னா ஒரு பெண்ணாக இருந்து ஒரு பெண் அமைச்சராக இருந்துட்டு அந்த அம்மா பேசுறது ரொம்ப வருத்தத்துக்கு உண்டாக்குது. ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி அந்த அம்மா பேசுகிற பேச்சு வேறு, இப்போ பேசுகிற பேச்சு வேறு. ரெண்டாவது என்னென்னா, இவர் என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் பெண்களோட அதிரடி படையில் இருந்தாலும் சரி, பெண்களுக்கு சிங்கப்பெண் இருந்தாலும் சரி, நான் என் ஆட்சியில் பயங்கரமாக இருப்பேன், அப்படி பண்ணிவிடு இப்படி பண்ணிவிடுன்னு சொன்னதெல்லாம் எல்லாமே என்னென்னா தேர்தலுக்கான ஒரு பேச்சாக இருக்குது. இன்றைய தேதியில் அவர் சிஎம்மாக இருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கணும்? பெண்கள் அங்கே பாதிக்கப்பட்டவங்களை போய் சந்திச்சிருக்கணும், அதை துறை சார்ந்த அமைச்சர்களை போய் சந்திச்சிருக்கணும். இவர் ஃபோனில் வாழ்த்து, அதாவது அந்த அம்மாவுக்கு சொல்கிறாரு என்னன்னா, கவலைப்படாதீங்க பார்த்துக்கலான்னு. அந்த ஒரு விஷயம் என்ன இருக்குது? உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் சொன்னது என்ன, இப்போ செய்கிறது என்ன?
பொதுவாகவே என்னென்னா அந்த குழந்தைகளை பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகள் எல்லாமே குழந்தைங்க தான் எனக்கு ஓட்டு போட்டாங்க, செல்லங்க தான் எனக்கு ஓட்டு போட்டாங்கன்ற மாதிரி தேர்தலுக்காக அந்த குழந்தைகளை நம்ம பார்த்துட்டு இப்போ இறந்துருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு அந்த என்ன ஒரு பாதுகாப்பு இந்த தமிழ்நாட்டில் இருக்குது, பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லைன்றத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த 15 நாள்ல நடந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சின்ன விஷயங்கள் இல்ல. தெருவுல இறங்கி மக்கள் போராடிட்டு இருக்காங்க. சூலூர்ல 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை. ஒரு குடும்பம் தன்னோட குழந்தைய எந்த நிலையில பார்க்க கூடாதோ அந்த நிலை ஏற்பட்டிருக்கு. 10 வயது சிறுமிக்காக சூலூரே தெருவுல இறங்கி போராடுச்சு. ஆனா அந்த பிஞ்சு உயிர் இன்னைக்கு உயிரோட இல்ல. எனக்கு என் பொண்ணு இறந்து போயிருச்சுங்க சார். அது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பொண்ணுக்கு நடந்த நிலைமை எந்த குழந்தைகளுக்கும், எல்லா வீட்லேயும் குழந்தை இருக்கு, அந்த எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது. அதே மாதிரி அவனுக்கு தக்க தண்டனை கொடுக்கணுங்க சார். என் பொண்ணு அணுகுணுவாக சேர்த்துருக்குது, அவனுக்கு அணுகுணுவாக சாகணுங்க சார். அவன் அப்படியே சாகணுங்க சார். அது ஒன்று தான் எனக்கு, வேறு ஒன்றும் இல்லைங்க சார். கண்டிப்பாக இப்போ நான் இழந்தது தாங்க சார் எல்லாருமே இழந்திருக்காங்க. இது மாதிரி யாரும் இதுக்கு மேலே இழக்கக்கூடாது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் கஷ்டப்பட்டு நான் உட்காந்துருக்கேன். இன்ன வரைக்கும் பச்சை தண்ணி நாங்கள் சாப்பிட கிடைக்காது. நான் கஷ்டப்படுற மாதிரி எந்த வீட்லேயும் கஷ்டப்படக்கூடாது. எந்த குழந்தைக்கு என் குழந்தைக்கு நடந்தது எந்த குழந்தைகளுக்கும் நடக்கக்கூடாது. எல்லாம் பச்சை மண்ணுங்க சார். அவனுக்கு நடக்கிறத பார்த்து எவனும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அங்கே நிறைய நடக்குது. இந்த மாதிரி நடக்கூடாது. இது எதுக்கு நடக்குது இந்த மாதிரி? இந்த அந்த இடத்துலேயே 3 குழந்தைங்க இறந்துருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைங்கன்னா கூட சரி இல்லை, திரும்ப இந்த மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்குது. இதை ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இல்லைங்க சார். இந்த மாதிரி அந்த இடத்துல நடக்கக்கூடாது. அந்த இடம் ரொம்ப பாதிப்பான இடங்க சார். அந்த இடம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா திரும்ப இப்போ நடந்தது அதே இடத்துல என்ன நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? அதனால் இதுக்கு ஒரு முடிவு கட்டணுங்க சார். அந்த இடம் நீங்களே போய் அங்கே போய் பார்த்தாலுமே தெரியுங்க சார். காடு ஃபுல்லாக காடு, பயமாக இருக்கும், இட்டேரி மாதிரி இருக்குது. பாதுகாப்பு யாருக்கும் அங்கே இல்லைங்க சார். அந்த இடம் கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணி நீட்டாக வச்சுக்கிட்டோன்னா இந்த மாதிரி அது எதுவும் நடக்காதுன்னாங்க. எங்கள் குழந்தை அந்த இடத்துல இறந்த மாதிரி எந்த குழந்தையும் அங்கே சாகாது. ஏன்னா எல்லா குழந்தைகளும் அங்கே 3 குழந்தை 4 குழந்தை செத்துருக்கு. அந்த மாதிரி இந்த மேலே எதுவும் நடக்கக்கூடாதுங்க சார். அந்த குழந்தைய சீரழிச்சு அந்த குழந்தைய நாசம் பண்ணிட்டானுங்க. இவனுங்களை தக்க தண்டனை கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் இந்த தவறு எப்பவுமே நடக்காது. பெற்றவங்க மனசு எவ்வளோ வேதனைப்படுது, எவ்வளோ வலி இருக்குன்னு அந்த நிலையிலேருந்து நாங்கள் யோசிக்கிறோம். இது சிஎம் இது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு எனக்கு முடியல சார். ஏன்னா அந்த குழந்தைய அவங்க பெற்றவங்க அழுது பார்த்தது எங்களால் தாங்க முடியல. அந்த குழந்தை எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம், எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம். இந்த நாய்களை எல்லாம் சாரடிக்கணும் சார். பாவம் அந்த குழந்தைங்க. இதெல்லாம் கொஞ்சம் நேற்றுக்காக தான் நடந்திருக்கு விழுப்புரம் மாவட்டத்துல. இதெல்லாம் பார்க்கறப்போ எவ்வளவு வேதனையா இருக்கு சார். நாங்களும் பொட்ட பிள்ளைங்க தான் பெற்றிருக்கோம். எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு வேணும். இதை சிஎம் அவர் பார்த்து அதிகாரிகள்கிட்ட பேசி இது ஒரு நடவடிக்கை எடுக்கணும், ஒரு நல்ல தீர்வு கொடுக்கணும். இதுதான் சார் என்னோட வேண்டுகோள். எங்களுக்கு தேவை முதல்ல பெண்கள் பாதுகாப்பு. இந்த குற்றம் ஒழியணும், இந்த போதை ஒழியணும். கொலை இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. வெட்டுறாங்க, கொல்றாங்க சின்ன பிள்ளைங்கள. இதெல்லாம் பார்க்கறப்போ நாடு எங்கதான் போய்கிட்டு இருக்குன்னே தெரியல, பயமா இருக்கு. சூப்பரான ஒரு நல்லாட்சி என்னால கொடுக்க முடியும், செஞ்சு காட்டுறேன். என் குழந்தை ஓட்டு போடு, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுன்னு சொன்னாங்க ஐயா. அதான் மாமா எதுனா பண்ணக்கூடாதா? என்னங்க தப்பு பண்ணிட்டாங்க, இன்னும் யோசிக்கிறாங்க எல்லாம். எப்பா ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெப் எடுங்கப்பா. என் பிள்ளைய தூத்துக்குடி விளாத்திக்குளத்துல 12ஆம் வகுப்பு மாணவி. புதுக்கோட்டைக்கு பக்கத்துல கோர்ட்ல ஆஜராக இருந்த சிறுவன் வெட்டி கொலை. மணலி புதுநகர்ல வாலிபர் வெட்டி கொலை. 5ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூர கொலை. புகார் அளிக்க போன விவசாயிய காவல் ஆய்வாளர் தாக்கி மருத்துவமனையில அனுமதி. நாகர்கோவில் பக்கத்துல மூதாட்டியோட காதை அறுத்து நகைய பறித்து சென்ற கொடூர சம்பவம். வீட்ல கஞ்சா செடி வளர்த்த 3 பேர் கைது. மின்வாரிய ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி வீடு புகுந்து சிறுமி கிட்ட அத்துமீறல். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசில ஓடும் லாரியில சிறுமிக்கு பாலியல் தொல்லை. பிறந்த 9 நாளே ஆன பெண் குழந்தை கடத்தல். இப்போ இன்னைக்கு காலையில மீனாட்சி அம்மன் கோவில் பக்கத்துல 17 வயது சிறுவன் வெட்டி கொலை. சமீப காலமா இந்த புதிய ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது ஒவ்வொரு நாளும் நடக்கிற நம்ம அந்தந்த ஊரில் நடக்கிற நிகழ்வுகளை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கற்பழிப்பு, கொலை,
கற்பழித்து கொலை செய்கிறது, அதுவும் குறிப்பாக வந்து 10 வயசுக்கு உட்பட்ட பெண்கள் வந்து இதில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இது வரைக்கும் வந்து 9 மர்டர் நடந்திருக்குது இந்த ஆட்சி பொறுப்பேற்றத்துலேருந்து. ஸோ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியே பரவாயில்ல, இவங்க வந்து நாங்கள் பெண்களுக்கு வந்து நல்லது பண்ணுவோம், பாதுகாப்பாக இருப்போம், இப்படியெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தவங்க, இவங்க ஆட்சியில் அதை விட டபுளாக நடக்குது, அதிகமாக நடக்குது ரொம்ப. இப்போ என்னோட வீட்டில் வந்து பெண்கள் வந்து சுதந்திரமாக வெளியே போக முடியுமான்றது ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு இந்த ஆட்சியில். அதனால் வந்து ஒரு அண்ணனா ஒரு தம்பியா என்னோட சகோதரிகள்லாம் வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பயமாக இருக்குது எங்கள் வீட்டு பெண்களை வெளியில் அனுப்புறதுக்கோ. இந்த ஆட்சியில் வந்து இந்த ஆட்சியாளர்களை நம்பி வந்து எந்த ஒரு இதுவும் எங்களால் எடுக்க முடியல. சுதந்திரமாக பெண்களை வெளியில் கூட அனுப்ப முடியல, படிக்கிறதுக்கோ வேலைக்கோ எதுக்குமே அனுப்ப முடியல. எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த ஆட்சி வந்து பெண்களுக்கான ஆட்சி கிடையாது, பெண்களுக்கு வந்து விரும்பாத ஒரு ஆட்சியாக தான் இந்த ஆட்சி வந்து வந்த கொஞ்ச நாள்ல வந்து நமக்கு தெரியுது. இப்போ இருக்கிற காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட 2 மடங்கு 3 மடங்கா. ஏன் ஒரு காவல்துறை அதிகாரியே போய் ஒருத்தன் வந்து கஞ்சா அடிச்சுட்டு கேள்வி கேட்குறான், நான் வந்து தாவக்கடை தொண்டேன், உங்களால் என்ன பண்ண முடியும், ஆமாம் நான் குடிச்சிருக்கேன், என்கிட்ட கஞ்சா இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறான். அதே மாதிரி படிக்கிற பசங்களுக்குலேருந்து பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் வந்து ரொம்ப சுலபமாக போய் கஞ்சா வந்து அவங்க போய் சேருது. அப்போ இவங்க என்னதான் நடவடிக்கை எடுத்தாங்க, எதுக்கு தான் ஆட்சிக்கு வந்தாங்க? நாங்கள் கஞ்சா குறைப்போன்னா, பெண்களுக்கு வந்து நாங்கள் வந்து பாதுகாப்பாக இருப்போம்னா, இப்போ எதுவுமே நடக்கிறது கிடையாது. அப்படியே டோட்டலாக உல்ட்டாவாக தான் நடக்குது. என்னென்னா இப்போ நம்ம பார்க்குறோம், ஒரு 13 வயசு 14 வயசு 18 வயசு அவனுங்கெல்லாம் வந்து ரொம்ப சுலபமாக கிடைக்குது கஞ்சா. எங்கே திரும்புகிற இடம்லாம் கஞ்சா அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க. அவன் போதையில் தான் இருக்கிறான், போதையில் வந்து மிதக்குது தமிழ்நாடு. நான் வந்து 717 டாஸ்மார்க்கை மூடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிட்டிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் மூடந்தா எந்த ஒரு தகவலும் இல்லை, எந்த ஒரு கடைக்கு ஒரு எவிடன்ஸும் கிடையாது. ஒருத்தர் வீடியோ போடுறான், நாங்கள் மூடிட்டோம் அப்படின்னு ஒரு பிரின்சிபல் வீடியோ போடுறான், அதுக்கு பின்னாடி வந்து காமன் பீப்புள் போய் இல்லை அவங்க மூடலை, முன்பக்கம் மூடிட்டு பின்னாடி பக்கம் பார் நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு போடுறான். அந்த மாதிரி வந்து போதைப் பொருள் வந்து ரொம்ப சுலபமாக எல்லாருக்கும் போய் சேருது. மக்கள் வந்து ரொம்ப சீரழிஞ்சிட்டு இருக்காங்க. அதுவும் இளம் தலைமுறையெல்லாம் அவங்க வந்து டிவிக்கேன்னு எல்லா இடத்துலையும் கத்திட்டு போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கஞ்சாவில் வந்து அவன் ஓட்டு போட்டு அவங்க அண்ணனை ஜெயிக்க வச்சுட்டான். ஆனால் தமிழ்நாடு இன்னும் வந்து கஞ்சாவில் தான் வந்து மூழ்கிட்டு இருக்குது. ஓட்டு போட்டுட்டு வந்து கஞ்சா அடிக்கிற வேலை தான் பார்க்குறானுங்க. அது இந்த டிவிக்கு ரசிகர்லாம் இருக்காங்க பாரு, அவங்கள வந்து 3/4 பேர் குடிக்கு அடிமையாகி கஞ்சாக்கு அடிமையாகி தான் சுற்றிட்டு இருக்கானுங்க. இப்போ இருக்கிற ஆட்சி வந்து தப்பு நடக்குதுன்னு ஒரு காமன் பீப்புள் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் போடுறான், ஒரு இன்ஸ்டாகிராமில் போடுறான். ஆனால் அதை எது டிவிக்கே விஜய் ரசிகர்னு அந்த பேரை வச்சு இருக்கிறவனே போய் அதில் கமெண்டில் போயிட்டு அசிங்கமாக பேசுறது, ஏன் உங்கள் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு வந்து சரியாக இருந்ததா அப்படின்னு கேள்வி கேட்குறது. எங்கள் ஆட்சியில் சரியில்லைன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு தான் நீங்கள் வந்து வந்தீங்க ஆட்சிக்கு. இப்போ வந்து கேள்வி கேட்குறவனு வந்து வந்து மரியாதை இல்லாமல் பேசுறது, தரைகுறைவாக பேசுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்லாம் அதை கட்டுப்படுத்தினாங்க. அது உடனே வந்து நடவடிக்கை எடுத்தாங்க. ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது உடனே நடவடிக்கை எடுத்தாங்க. அதுக்கு வந்து பொறுப்பு எடுத்துக்கிட்டு அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணாங்க. காவல்துறை வந்து விரைந்து செயல்பட வச்சாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஆட்சியாளர் அப்படி கிடையாது. காவல்துறையும் வந்து கண்ட்ரோலில் கிடையாது. எல்லாருமே வந்து சட்ட ஒழுங்கு சீர்குலையுது. அங்கங்கே வந்து கொள்ளை கற்பழிப்பெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. கேட்கறதுக்கு ஆள் இல்லாத மாதிரியும் அவங்கவுங்க குற்றவாளியெல்லாம் வந்து சுதந்திரமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாளைக்கு இந்த மாவட்டத்தில் 2, அந்த மாவட்டத்தில் 3, அந்த மாதிரி தினமும் நம்ம வந்து நியூஸ்லேயும் சரி சோஷியல் மீடியாலும் பார்த்துட்டே இருக்கிறோம். சட்டம் ஒழுங்குன்றது ரொம்ப சீர்குலைஞ்சிடுச்சு. காவல்துறை வந்து மெத்தனமாக தான் செயல்படுது. சரி, முதல்வர் தான் வாயை திறக்க மாட்டாரு, அட்லீஸ்ட் பெரிய பின்புலம் இல்லாத சாதாரண மக்கள் அமைச்சராகி இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அந்த மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கணுமா இல்லையா, அவங்க கூட நிக்கணுமா இல்லையா? ஆனா இந்த ஆட்சியில என்ன நடக்குதுன்னா, எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கான சரியான பதில் கிடைக்கிறதே கிடையாது. பெண் அடிமை பத்தி பேசின ஒருத்தவங்க இப்ப அமைச்சராகி இருக்காங்க. அவங்க கிட்ட கோவையில நடந்த சம்பவம் குறித்து கேட்டா சிரிச்சுக்கிட்டே மழுப்புறாங்க. மேடம், இந்த கோயம்புத்தூர் சம்பவம் வந்து தமிழ்நாட்டை ஒரு பரபரப்பாக இருக்கு. ஒரு பெண்ணா நீங்க அதை என்ன எப்படி அந்த சார், இது இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா பேசுவோம் சார், பொலிட்டிக்கல் ரிலேட்டடா 6 o'clock பொலிட்டிக்கல் ரிலேட்டடா கேட்கல, பாலியல் சம்பந்தமா நடந்திருக்கிறதுனால ஒரு பெண் என்ற முறை நீங்க அந்த வழக்கு எப்படி பாக்குறீங்க, அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துக்கிறீங்க உங்க அரசு தாவேக்கா அரசு? தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டா இருக்கும் சார். இன்னொருத்தர் சுற்றுலாத்துறையா சுற்றுச்சூழல் துறையா அப்படின்னே தெரியாம பேசிட்டு இருக்காரு. எனக்கு வந்து ஒரு அமைச்சரவையில் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, சுற்றுலாத்துறை அமைச்சரா. அதுக்கு நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு என் மீது பெரிய ஒரு நம்பிக்கை வச்சு நமது முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. சுற்றுலாத்துறை பற்றி உங்களுக்கு தெரியும்,
இன்னொரு மினிஸ்டர் எது கேட்டாலும் சிஎம் ஆக்ஷன் எடுப்பாரு. அதை தவிர வேற எந்த பதிலும் கிடையாது. நடக்கலையா? கோவையில 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன கருத்து? ஏன்னா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும், பாதுகாப்பு அளிக்கப்படும் சொல்லி தாவேக்கா வாக்குறுதி அளிச்சுதான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. தளபதி ஆட்சியில இது மாதிரி நடக்காது. சிங்க பெண்கள் எது கொடுத்திருக்காரு, அவங்க கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க. இல்ல இப்ப நடந்திருக்கு. இப்ப கூட தொடர்ந்து சாலை மறியல் கூட டிஜிபி கூட வந்திருக்காரு. கடுமையான தண்டனைகள் வழங்கப்படணும். உறவினர்கள் சிஎம் வந்து ஆக்ஷன் எடுப்பாரு. கடந்த 5 வருஷ கால திராவிட மாடல் ஆட்சியில அண்டை மாநிலங்கள் தமிழ்நாட்டை வியந்து பார்த்து அங்க செயல்படுத்தக்கூடிய அந்த திட்டங்களை இங்கேயோ செயல்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல அந்த மாநில ஆட்சியாளர்களும் திராவிட மாடல் திட்டங்களை அங்க செயல்படுத்தினாங்க. ஆனா இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? தாவேக ஆட்சியில நிதித்துறை அமைச்சரா பொறுப்பேற்றிருக்க கூடியவர் குறித்த வீடியோவை பகிர்ந்து தமிழ்நாட்டை கடவுள் தான் காப்பாத்தணும் அப்படின்னும், நிஜ வாழ்க்கையில ஒரு பிலிம் ஸ்டாரை சிஎம் ஆக்குனா அமைச்சரவை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க வடநாட்டு மக்கள். ये आदमी पूरे स्टेट का 5 लाख करोड़ का फाइनेंस संभालने वाला है. सोचो क्या होगा तमिलनाडु की इकोनॉमिक ग्रोथ का. क्या जेनजी ने इसी बदलाव के लिए इन्हें वोट दिया था? मुझे तो नहीं लगता. वाह सीएम साहब, क्या हीरा ढूंढ कर निकाला है आपने. अब तो तमिलनाडु का भला भगवान ही करेगा. அடுத்து நாங்க ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக் கடையை மூடுவோம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் செஞ்ச தாவேகா இப்ப மதுக்கடையை மூடுனா கள்ளச்சாராயம் அதிகமாயிடும் அப்படின்னு சொல்றாரு அந்த துறையோட அமைச்சர். இந்த கடைகளை மூடிட்டா பிரச்சனை சால்வ் ஆயிருமா அப்படின்னா நம்ம 4000 கடையை மூடிடலாமே. கடைகளை மூடுறதுனால தீர்வான்னு கேட்டா அது தீர்வு ஆயிருமா? சரி எனக்கு தெரியல, நீங்க யாராவது சொல்லுங்க. எல்லா கடையும் மூடிட்டா தீர்வா? என்ன ஆகும்? எல்லா கடையும் மூடிட்டா கள்ளச்சாராயம் உள்ள வந்துடும், கஞ்சா இன்னும் அதிகமாயிரும், ட்ரக்ஸ் உள்ள வந்துடும். இது கடையை எடுத்துட்டா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிருமான்னு கேட்டா இல்ல. அப்புறம் அந்த 20 ரூபாய் பிரச்சனையும் இப்ப தலை தூக்கி இருக்கு. 20 ரூபாய் எடுக்கிறீங்க, 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, 20 ரூபாய் கூடுதலாக விற்பனை செய்யும். இந்த 10 ரூபாய் பாட்டில யாரு கொடுத்தா? சூப்பரான ஒரு நல்லாட்சி என்னால கொடுக்க முடியும், செஞ்சு காட்டுறேன். ஓட்டு போடு, விஜய் மாமாக்கு ஓட்டு போடுன்னு சொன்னாங்க ஐயா. அந்த மாமா எதனா பண்ணக்கூடாதா? என்னங்க தப்பு பண்ணிட்டாங்க, இன்னும் யோசிக்கிறாங்க எல்லாம். எப்பா ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெப் எடுங்கப்பா என் பிள்ளைய. விஜய்க்கு போட்டு ஜெயிக்க வச்சு இன்னும் ஒன்னே கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. பதில் சொல்லுங்க சிஎம் சார். இதுதான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு. அந்த தலைப்பு படி சிஎம் சார் பதில் சொல்றாரா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் மேரா.